பக்தி பிரியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகப்பிரியா. தொடர்ச்சியா நம்ம சேனல்ல பக்தி சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அந்த வகையில இனிமே ஒரு புதுவிதமான செக்மெண்ட்டை உங்களுக்காக இன்க்ளூட் பண்ண போறேன். என்னன்னா, என் வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவலா, அதாவது ஆன்மீகம் சார்ந்த அற்புதங்கள் நடந்திருக்கும் இல்லையா? நான் கிராஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேரோட வாழ்க்கையிலயுமே அது நடந்திருக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட டீச்சர்ஸா இருக்கட்டும், நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அதிசயமோ, அற்புதமோ, மகிமையோ நடந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான உண்மை சம்பவங்கள நான் இந்த செக்மெண்ட் மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க இருக்கேன். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில நடந்த அற்புதங்கள், அதாவது ஆன்மீகம் சார்ந்த, தெய்வம் சார்ந்த அற்புதங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, காமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணலாம். கண்டிப்பா அத நான் ஒரு செக்மெண்ட்ல இவங்க தான் அனுப்பிச்சாங்க அப்படின்றத சொல்லி நான் சொல்லுவேன். ஒருவேளை உங்களுக்கு அது விருப்பம் இல்ல அப்படின்னா, நீங்க பெயர் குறிப்பிடாம கூட கமெண்ட்ல சொல்லலாம். அத கண்டிப்பா நான் ஒரு செக்மெண்ட்ல நம்ம நிகழ்ச்சியிலேயே ஒரு எபிசோடா அப்லோட் பண்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வீடியோஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பக்தி பிரியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஷார்ட்ஸ், வீடியோஸ், இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்த அற்புதங்கள் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். அந்த வகையில இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போற ஒரு உண்மை சம்பவம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியருக்கு நடந்தது. முருகன் சம்பந்தமா நிறைய பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி முருகன் அவங்க வாழ்க்கையில நடத்தின ஒரு மேஜிக்க தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது 1990கள்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. இப்போ இருக்கிற தம்பதிகள் மாதிரி கிடையாது. இப்போ இருக்கிற தம்பதிகள் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்றாங்க. குழந்தை பெறுதல்ல இருந்து, ஸ்கூல்ல சேர்க்கறதுல இருந்து எல்லாமே ரொம்ப பிளான்டா தான் அவங்க வாழ்க்கைய அவங்க வடிவமைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு 30, 35 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் அது நடந்த உடனே கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு குழந்தை ஆசை இருக்கும். குழந்தை பெத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஆசிரியரும். கல்யாணமான கொஞ்ச நாள்லயே அவங்க ஸ்கூல்ல இருந்து வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு ஒரு டூர் கூட்டிட்டு போறாங்க. அப்படி டூர் கூட்டிட்டு போகும்போது அந்த ஆசிரியை என்ன பண்றாங்க, ரூ. 7 எடுத்து உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறாங்க. பொதுவா ரூ. 5, ரூ. 7, ரூ. 9, ரூ. 11 மாதிரியான காயின்ஸ் நம்ம, அதாவது ரூ. 5 ஒற்றைப்படையில நம்ம உண்டியல்ல காணிக்கையா செலுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்களும் ரூ. 7 உண்டியல்ல காணிக்கையா செலுத்திட்டு, அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் சீக்கிரமே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வராங்க. ஸ்கூல்ல இருக்கிற பஸ் தான் அவங்கள கூட்டிட்டு வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு பஸ்ல இருந்து இறங்கும்போது ஒரு ரூ. 7, ரூ. 5 காயின் ஒண்ணு, ரூ. 2 காயின் ஒண்ணு பஸ்ல சாதாரணமா கிடக்குது. அதை எடுத்து வைக்கிற அவங்க என்ன பண்றாங்க, அதை அப்படியே அவங்க கிட்டே வச்சுக்கிறாங்க. யாருதுன்னு அப்போ ரூ. 7 வேல்யூ இப்போ எதுவும் கிடையாது. ஆனா அன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அதோட வேல்யூவே வேற இல்லையா? ரூ. 7 யாருதுன்னு கேட்டு குடுத்துறலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட்ல அந்த ரூ. 7 எடுத்து வச்சுக்கிறாங்க. வச்சவங்க அதை அப்படியே மறந்தும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஒரு டாக்டரை பார்க்குறாங்க. டாக்டரை பார்த்த உடனே அவங்க பிரெக்னன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு போய் பார்க்குறாங்க. ஆனா அந்த டாக்டர் அவங்க பிரெக்னன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது வரைக்கும் ஒரு கதை. அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு பார்ட். அடுத்து ஒரு 3 வருஷத்துக்கு அவங்களுக்கு குழந்தை இல்ல. நம்ம சமூகத்தை பத்தி உங்களுக்கே தெரியும். இந்த சமுதாயத்துல ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல அப்படின்னா, அந்த பெண்ணை எப்படியெல்லாம் நடத்துவாங்க அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. அதையெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வராங்க. அதே சமயம் அவங்களுக்கும் குழந்தை ஆசை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வருது. தனக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு 2, 3 வருஷம் பிறகு அவங்க அதே ஸ்கூல்ல தான் வொர்க் பண்றாங்க. அந்த ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் அவங்கள இன்னொரு முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது திருப்போரூர் முருகன் கோவில். திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது இந்த தடவை அவங்களுக்கு குழந்தை ஏக்கம் அளவுக்கு அதிகமா இருக்கு. தனக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஏங்கி தவிச்ச அந்த காலகட்டத்துல யாராவது தனக்கு உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ திருப்போரூர் போகும்போது அங்க துலாபாரத்துல யாரோ ஒருத்தர் எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுத்து நேர்த்தி கடனை செலுத்துறத அவங்க பாக்குறாங்க. அப்போ அவங்க திருப்போரூர் முருகன் கோவில் வேண்டிக்கிறாங்க. இந்த பிரார்த்தனைய முருகன் கிட்ட முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரி தனக்கு ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா,
அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து துலாபாரத்துல எடைக்கு எடை வாழைப்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிட்டு வீடு திரும்புறாங்க. இந்த சம்பவம் மார்ச் மாசம் நடக்குது. மார்ச் 11ஆம் தேதி கிட்ட அவங்க திருப்போரூர் முருகன் கோயிலுக்கு போறாங்க. இந்த வேண்டுதலை முருகன் கிட்ட முன் வைக்கிறாங்க. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அந்த மாசம் அவங்களுக்கு நாள் தள்ளி போனதா சொல்லியிருந்தாங்க. அவங்க வேண்டிக்கிட்டது மார்ச் 11. டிசம்பர் மாசம் அவங்களுக்கு ஒரு குழந்தையே பிறந்துருச்சு. இதுல என்ன முக்கியமான விஷயம் நானே அசந்து போனது அப்படின்னா, அவங்க எந்த துலாபாரம் கொடுத்து வேண்டிக்கிறதா அந்த ஒரு வேண்டுதலை முன் வச்சிருந்தாங்களோ, வேண்டிட்டு இருந்தாங்களோ, அதே துலா ராசியில அந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்தது. துலா ராசியில தான் முருகனோட விசாக நட்சத்திரமும் இருக்கு. அந்த குழந்தை டிசம்பர் மாசம் சரியா 10 மாசம் அவங்க வேண்டிட்டு வந்து 10 மாசம் 9.5 மாசத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. துலா ராசி, விசாக நட்சத்திரம். இதை அவங்க என்கிட்ட சொல்லும்போது நானே ரொம்ப ஷாக்கிங்கா ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடுத்தடுத்து 2 குழந்தைகள் பிறந்தது. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்க ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாங்க. இப்போ மாதிரி நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒன்றுனா நம்ம போயிட்டு ChatGPT எல்லாத்தையும் கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி அப்போ ஒரு வசதி கிடையாது. அவங்க இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததா நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க உண்டியல்ல காணிக்கையா ₹7 போட்டிருந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது பஸ்ஸில் அவங்களுக்கு அதே ₹7 கிடைச்சது அப்படின்னு. அந்த சமயத்தில் அவங்க டாக்டர் கிட்ட ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது அந்த டாக்டர் போட்ட தவறான ஒரு ஊசியினால அவங்களுடைய கரு கலைஞ்சிருக்கு. போயிட்டு 1 மாதம் கிட்டத்தட்ட வலி வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களோட குழந்தை இல்லாமல் போனது அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த சமயத்தில் தனக்கு நடந்தது ஒரு அபார்ஷன் அப்படிங்கிறதையே அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. இது நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு 40-42 வயசு ஆயிடுச்சு. இதை உணரும் போது இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க வேண்டிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எனக்கு இது நடக்கணும்னு. வர்றதுக்குள்ளேயே முருகன் அவங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டாரு. இது உனக்கு நடக்காது, இந்த குழந்தை உனக்கு கிடையாது அப்படிங்கிறத நீ எனக்கு ₹7 நம்பி எனக்கு நீ கொடுத்திருந்த, வேண்டி கொடுத்திருந்த. ஆனா இந்த குழந்தை விதிப்படி உனக்கு கிடைக்காதுன்னும் போது அந்த ₹7 என்னால ஏத்துக்க முடியல பாத்தியா? அந்த ₹7 எனக்கு வேண்டாம், அதை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி வர்றதுக்குள்ளேயே அந்த ₹7 அவருக்கு அந்த ஆசிரியைக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் முருகன். முருகனை பத்தி நான் பிரமாதமா நான் எதுவும் சொல்லலை. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை கதை, உண்மை சம்பவம். அதுக்கடுத்து அவங்களுக்கு 2வதா பிறந்த குழந்தை அவங்க என்ன வேண்டிக்கிட்டு இருந்தாங்களோ அதே ராசி, அதே நட்சத்திரத்துல பிறந்தது அப்படின்னும் போது எனக்குமே இந்த புல்லரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. திருப்போரூர் முருகன் கோவில் குழந்தை வரம் கொடுக்குற கோவிலா அப்படின்னா கிடையாது. அவர் என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. திருப்போரூர் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய முருகனுக்கு முகம் இருக்கும், ஆனா ஃபீச்சர்ஸ் இருக்காது. அதாவது வெறும் முகம் இருக்கும், கண் இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது, வெறும் முகம் மட்டும்தான் இருக்கும். வெறும் முகத்துக்கு அவங்க அலங்காரம் பண்ணி தான் தீபாராதனை இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கு. திருப்போரூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவளம் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் கோவளம் போகிற எந்த பஸ் எடுத்தாலும் உங்களுக்கு அங்கேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் திருப்போரூர் ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக திருப்போரூர் முருகன் கோவிலையுமே போயிட்டு நீங்கள் வேண்டிக்கலாம். ஸோ முருகன் நானே ஒரு எபிசோடில் போட்டிருப்பேன், சாதிக்கிற கடவுளா சோதிக்கிற கடவுளா அப்படின்னு. அவர் சாதிக்கவும் மாட்டார், சோதிக்கவும் மாட்டார். நமக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை இருக்குன்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்குவார். இல்லை அப்படின்னா இல்லாமல் போகிறதுக்கு என்னவோ அதுக்கான ஒரு அடையாளங்களை காட்டுவாங்க. சிக்னல் கொடுக்கறது அப்படின்னு இருக்கு இல்லையா, யூனிவர்ஸ் நமக்கு சிக்னல்ஸ் கொடுக்கும் அப்படின்னு இப்போ எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் அதுக்கான ஒரு அடையாளம் ஏதோ ஒரு வகையில் நம்மளை சேர்ந்துரும். அதை நம்ம கவனிக்க தவறிடுறோம் மேக்சிமம். ஸோ அதை நம்ம சரியாக கவனித்தோம் அப்படின்னா இது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இன்றைய இந்த உண்மை சம்பவம் எனக்கு நான் கேட்கும்போது ரொம்ப முருகன் மேலே எனக்கு இருந்த பக்தி இன்னுமே
அதிகமாச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னா காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து ரீச் பண்ணும். தேங்க்யூ.